This video exclusive for NEET Physics, exclusive for Tamil Nadu students. அதனால இந்த வீடியோ நாங்கள் தமிழ்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். கடந்த ஒரு 2 மாசமா எங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. ஃபிசிக்ஸ் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அட்மிஷன் வேணும் அப்படின்ட்டு. ப்ராக்டிக்கலாக அது எங்களால் முடியல. ஒரு 32 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க முடிஞ்சுது. மற்ற எல்லாருக்குமே ஓரளவு நாங்கள் த்ரூ வாட்ஸ்அப்பில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட் இயர் எங்கள் இன்ஸ்டியூட்டோட ஹையஸ்ட் மார்க் ஃபிசிக்ஸ் வந்து 168 அவுட் ஆஃப் 180. ரீசன் என்னென்னா எங்களோட டீம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க். பட் நிறைய பேர் எங்கள் இதுக்கு வந்து எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் அண்ட் எங்களோட மெயில் ஐடிக்கு வந்து சீக்ரெட் என்னன்னு கேட்டுருந்ததில் நாங்கள் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டர்லையுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணுறோம். லாஸ்ட் 8 இயர்ஸ் பேப்பர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் லாஸ்ட் 8 இயர்ஸ் நீட் பேப்பரை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் ஆர்டர் ஆஃப் ரிவிஷன், அதுதான் இந்த வீடியோட இம்பார்ட்டன்ட் மோட்டோ. ஒவ்வொரு சாப்டர்லையுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், லெஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் டாபிக்ஸ், இந்த மாதிரி 4 கேட்டகரியாக ஸ்பிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சாப்டர்லையுமே எந்த டாபிக் இம்பார்ட்டன்ட்னு. இதில் உங்களோட டார்கெட்டு தான். நீங்கள் 160+னாக்கா எங்களோட ஃபுல் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை 120, 130 அந்த மாதிரி டார்கெட் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் எவ்ரி சாப்டர் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணாவே போதும். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற எல்லா வீடியோஸும் இன்டிமேஷனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவில் இருக்கிற அட்வைஸை நீங்கள் ஒரு 3 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த டாபிக்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு 3 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களோட டெஃபினட்டாக ஒரு வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் டெஃபினட்டாக எங்களோட யூடியூப் சேனலில் உங்களோட கமெண்ட் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ். தேங்க்யூ. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒவ்வொரு சாப்டர்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், லாஸ்ட் 8 இயர்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு அது தெரிஞ்சாச்சுனாவே நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சாப்டரும் நான் சொல்கிறத மட்டும் மறக்காமல் பாருங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் எவ்ரி சாப்டர் உங்கள் மைண்டில் ஒரு கிளியர் பிக்சர் வரும். ஓகே, இந்த டாபிக்லாம் நம்ம படிக்கணும், இதெல்லாம் படிக்காமல் இருக்கும் அப்படின்றதுக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் படிக்கிறது பெட்டர். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இந்த 8 இயர்ஸில் 12 கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த சாப்டர் வந்து மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 3 டாபிக்ஸ்ல இருந்து லாஸ்ட் 8 இயர்ஸில் 9 கொஷின்ஸ் வந்திருக்கு. 9 கொஷின்ஸ் அண்ட் ரிமைனிங் 2 டாபிக்ஸ் 3 கொஷின்ஸ். பட் சில டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இந்த டாபிக்லேருந்து கொஷின் வராதுன்ட்டு. பட் 12 கொஷின்ஸ் ஃப்ரம் 8 இயர்ஸ்னாவே செக் பண்ணிக்கலாம், டெஃபினட்டாக ஒரு கொஷின் வரும் அப்படின்ட்டு. பட் இந்த டாபிக் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்ற டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் இந்த சாப்டர்ஸில் தான் இருக்குது. அதனால் இந்த சாப்டர்ஸ் நீங்கள் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிறது பெட்டர். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கொஷின் வந்தாலும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கிறது மற்ற டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் சாப்டர் மோஷன் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இதில் ஒரு 1 கொஷின் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ்ட் 8 இயர்ஸில் இந்த 3 டாபிக்ஸில் 8 கொஷின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தீஸ் 2 டாபிக்ஸ் 2 கொஷின்ஸ். ஸோ 10 கொஷின்ஸ் ஃப்ரம் 8 இயர்ஸ். ஸோ இதில் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னாக்கா இந்த 3 டாபிக் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ டெஃபினட்டாக ஒரு கொஷின் உங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டாபிக்லேருந்து வரும். அதனால் இந்த 3 டாபிக்ஸ் பாருங்கள். பெட்டர் 5 டாபிக்ஸும் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட் சாப்டர் மோஷன் இன் எ பிளேன். இதர் 1 கொஷின் ஆர் 2 கொஷின்ஸ். இதில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் டாபிக்ஸ்னால் இந்த 3 டாபிக்ஸ் 15 கொஷின்ஸ். 15 கொஷின்ஸ் ஃப்ரம் 8 இயர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 4 டாபிக்ஸ் 4 கொஷின். ஸோ டோட்டலாக 19 கொஷின். இதுலேயே தெரியும் உங்களுக்கு 2 கொஷின் டெஃபினட்டாக 1 ஆர் 2 டெஃபினட்டாக இந்த சாப்டர்லேருந்து வரும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் டாபிக்ஸ் ஃபர்ஸ்ட் 3. பட் 140 அபவ்னா நீங்கள் எல்லா டாப்பிக்கும் படிச்சு தான் ஆகணும் நீங்கள். நெக்ஸ்ட் சாப்டர் laws of motion, one of the very important chapter. Maximum number of times 2 question, very rare 1 question.
Last 8 years 23 questions வந்திருக்கு இந்த டாபிக்ல இருந்து. The important topic, first topic 6 questions and the second topic 5 questions. The remaining next 3 topics 7 and these 2 questions. So 23 questions from laws of motion. And the first 5 topics பார்த்தாவே உங்களுக்கு ஆவரேஜா ஒரு 85% 90% வந்துருது. அதனால நீங்க எல்லா டாபிக்கும் பாருங்க. Particularly first 5 topics very important. நான் 2 question வந்துரும் உங்களுக்கு 8 marks you can easily score. Next topic work energy power, 28 questions from last 8 years and you can expect either 2 or 3 questions. The most important one in the topic da 19 questions from first 3 topics, 19 questions from first 3 topics, and next 3 topics 6 questions, and next 3 topics 3 questions. அப்ப பாருங்க first 3 topics எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு. ஸோ நீங்கள் ஒரு 120 130நாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் நீங்கள் படிச்சு தான் ஆகணும், வேற வழியே இல்லை. டெஃபினட்டாக 2 கொஷின் அதுலேருந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ தேர்ட் கொஷின் வந்தால் மேக்ஸிமம் நீங்கள் இதில் மிஸ் ஆனாலும் இந்த இதில் தான் வரும். அதனால் என்னோட சஜஷன் ஃபர்ஸ்ட் 3 டாபிக்ஸ் இன்டெப்த்தாக பாருங்க. 140 above எய்ம் பண்ணுறவங்க எல்லா டாபிக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சாப்டர் 6 சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன், இதுதான் மேக்ஸிமம் வெயிட்டேஜ் டாபிக் இன் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ். இது 3 or 4 கொஷின்ஸ் வரைக்கும் 41 questions வந்திருக்கு இந்த சாப்டர்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் டாபிக் அது வந்து 12 questions from 8 years. அப்போ நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. டோட்டலாவே உங்களுக்கு வந்து 19 questions வந்திருக்கு இந்த 2 டாபிக்ல. அண்ட் நெக்ஸ்ட் 4 டாபிக்ஸ் 16 questions from next 4 topics. And last 4 topics 6 questions. பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈச் டாபிக். ஸோ நீங்கள் 120க்குள்ள மினிமம் நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 படிச்சாகணும். 140 above எய்ம் பண்ணுறீங்கன்னா ஆல் த 11 டாபிக்ஸ் very important. ஸோ ஒன் ஆஃப் த very important and maximum weightage topic in physics is system of particles and rotational motion. So next topic chapter gravitation. கிராவிடேஷன்ல எப்பவுமே ஸ்டாண்டர்டா 2 கொஸ்டின்ஸ் வரும். லாஸ்ட் 8 இயர்ஸ்ல 26 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. The first 2 topics 9 questions. So definitely either from this topic or from this topic sure question வரும் உங்களுக்கு. And next 3 topic 9 questions and the remaining topics 8 questions. So 2 standard questions from gravitation. So எல்லா டாபிக்கும் பண்ணுங்க, definitely 8 marks you can easily score. So next chapter mechanical properties of solid. இது வரைக்கும் அந்த லாஸ்ட் 8 இயர்ஸ் பேப்பரை பேஸ் பண்ணி தான் இது. ஹோல் 32 இயர்ஸ் பேப்பர் கிடையாது. இந்த லாஸ்ட் 8 இயர்ஸ்ல இந்த சாப்டர்ல 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இந்த டாபிக்ல. ஸோ இதுல எய்தர் 0 or 1 கொஸ்டின் வரும். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் எலாஸ்டிக் மாடல் இஸ் 5 கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் சாப்டர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ். Last 8 years 12 question வந்திருக்கு. You can expect 1 question from this topic. First 2 8 question. இப்போ definitely either this or this ஒரு question ஷேரா வந்துரும். And these 3 topics 4 questions. So easyயான chapter mechanical properties of fluids. So in the importance topic wise நீங்க பாத்தீங்களானவே definitely ஒரு question நீங்க அட்டெண்ட் பண்ணா you will get 4 marks. And chapter 10 thermal properties of matter. Last 8 years 25 questions இருக்கு. And either 1 question or 2 questions from this chapter 10. And the most important is this first chapter 12 questions from this topic and 11 questions from these 2 and last 2 questions. For first question definitely heat transfer ல இருந்து ஒரு question வரும். தயவுசெய்து அதை படிக்காம விட்டுறாதீங்க. அடுத்த 4 டாபிக்ஸ் இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஓவராலா 2 கொஸ்டின் இந்த டாபிக்ல இருந்து இந்த சாப்டர்ல இருந்து வரும். அந்த 2 கொஸ்டின் ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம் இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா. பட் டெஃபினட்டா நீங்க அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர் டாபிக்கை மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சாப்டர் தெர்மோடைனமிக்ஸ், another very important chapter in 11th physics. So either 2 or 3 questions
last 8 years 24 questions. And first topic, very important, 9 questions from this topic, and 8 questions from these two, 7 questions from remaining topic. So but definitely 2 questions varum, but idhula vandu first 3 topics neenga tharava irundale you can attend 2 questions. But 140 above aim பண்றீங்கன்னா definitely all the 6 topics நீங்க equal importance கொடுங்க. That too first topic very important. Chapter 12 kinetic theory, you can expect 1 question from this topic and total question is 9. இப்போ எக்ஸாக்ட்டா ஒரு question தான் வரும் உங்களுக்கு. So 3 from this topic, 4 from this and 2 from this 2 topics. So first 4 topics இதில் எல்லாமே பார்த்தலாம், ஏன்னா சின்ன சாப்டர் தான் அது. So only 1 question from this. Next chapter 13 oscillations. Oscillationல ஒரு question தான் வரும். Last 8 yearsல 13 questions and the first topic 6 question, remaining topic 7 question. So ஒரு question ஷுவரா இதுல நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். இல்ல இந்த simple harmonic motion repeated revise பண்ணுங்க, definitely you will get 4 marks. And next last chapter waves, another important and most maximum weightage chapter is waves. Total number of question 26, either 2 or 3 questions from waves chapter. First 2 topics 11 questions from last 8 years, and next topic 13 questions, and here from the last topic 2 questions. இந்த total பாருங்க, நீங்க இதுல 15 26, so 2 or 3 questions நீங்க இதுல இருந்து அட்டெண்ட் பண்ணலாம். First topic electric charges and field. Total number of questions asked the last 8 years is 15, and you can expect either 1 question or 2 question. The first 2 topics are most important, and 6 questions from first 2 topic, and next 3 topics 6 questions, and last 3 topics 3 questions. So totally 15 questions. So you can expect either 1 or 2 questions from chapter 15. Now chapter 16, total number of questions is 20, so you can expect either 2 or 3. You can expect either 2 or 3. The first 2 topics are very important. Number of questions the last 8 years is 9, and next 4 topics 8 questions, 8 questions from next 4 topic, and remaining 3 topics 3 questions. The first 2 and next 3, if you are strong in first 6 topics, so definitely we will attend 2 questions. So concentrate more on the most important topics. So total number of question is 20, and you can expect 2 or 3 questions from chapter 15. Now chapter 17, current electricity. One of the very important and the maximum weightage topic is current electricity. Last 8 years number of questions is 35. You can expect either 3 or 4 questions. The first 3 topics 17 questions. So compulsory 1 question from each topic. The next 3 topics 11 question, and the remaining topics 7 question. Now if you are strong in first 6 topic, you can easily attend 3 questions. First 6 topic. But if you are strong in all the 11 topics, definitely you will attend 4 questions. So concentrate current electricity and focus on all the topics. You will get either 3 or 4. That is either 12 marks or 16 marks you will get if you are strong in current electricity chapter. And next chapter moving charges and magnetism. Another important maximum weightage topic, 32 questions in last 8 years. 32 questions in last 8 years. So you can expect either 3 or 4 questions. The first 2 topics 10 questions from last 8 years, and next 4 topics 16 questions, and last 3 topics 6 questions. If you are strong in first 6 topics, you will attend 3 questions, but if you are strong in all the 9 topics, you can attend 4 questions, so that you can easily get 16 marks. So don't forget to concentrate more on chapter 18 and chapter 17. Next chapter, chapter 19, magnetism and matter. The total number of questions in last 8 years is 12 questions, and first 2 topics 8 questions, and next 3 topics 4 questions.
So you can expect either 1 mark, 1 question or 2 question. Okay. So concentrate first 2 topic and then remaining 3 topics. So maximum you can expect 1 or 2 question from chapter 19. Now chapter 20. Electromagnetic induction. Last 8 years total number of questions is 12. So you can expect either 1 or 2. Okay. So total number of questions, first 2 topics 10 questions and next 2 topic 2 questions. So very important topics are first and second. First and second, particularly first is very important. So around 8 questions from 8 years. So compulsory 1 question from Faraday's laws of induction. So you can expect either 1 or 2. So concentrate this topic. Okay. Practice all types of problems in first type of Faraday's laws of induction. Next topic, alternating current. Total number of questions last 8 years is 20. You can expect either 2 or 3 questions. The first 2 topics are most important and 10 questions from last 8 years. Next 3 topics 8 questions and last 2 topics 2 questions. So totally 20 questions. So concentrate first 5 topics and then topic 6 and topic 7. So if you are strong in all the 7 topics, you can easily score 12 marks, either 8 or 12 marks. Next topic, electromagnetic waves. Total number of questions last 8 years is 10 and only 1 question you can expect, and number of questions is, this is most important topic, 9 questions from this topic and 1 from second topic. So concentrate electromagnetic waves, you will get sure 1 question, so you can easily score 4 marks. So total number of question 10 and you can expect 1 question. And next topic, ray optics and optical instruments. Another very important and maximum weightage topic, this chapter 23, and total number of question is 23 from last 8 years, and you can expect either 3 or 4 questions from this chapter. First 2 topics are very important, so you can expect 23 questions from first 3 topics and next 3 topics 9 questions. So concentrate all the topics because this is one of the most important chapter for NEET. So concentrate more on first 2 topics. You can easily attend either 2 or 3 questions. The remaining 3 topics you can expect only 1 question. Okay. So concentrate first 3. So if you are strong in all the 5 topics, you can easily score either 12 marks or 16 marks. Next, wave optics. Number of questions from last 8 years is 18. So you can expect 2 questions and first 2 topics 14 questions and next 2 topics 4 questions. So topic 1 and topic 2 are very important. If you are strong in first 2 topics, you can easily attend 2 questions. Okay. So concentrate all the 4 topics. You can get either 4 marks or 8 marks. Next topic, chapter 25. Another very important and most weightage topic is dual nature of radiation and matter. Total number of questions is 28 and you can expect either 3 or 4 questions from this chapter. And first 3 topics 16 questions and next remaining topics 12 questions. So if you are strong in first 3 topics, so surely you can attend 2 questions. The remaining topic either 1 or 2. So if you are strong in all the topics, you can score either 12 or 16 marks. So don't forget to revise this chapter because you will get either 12 or 16 marks. And next topic, chapter 26. Total number of questions is 21 and you can expect either 2 questions or 2 or 3 questions from this chapter. The first 2 topics 13 questions from last 8 years and next 2 topics 7 questions, last topic only 1 question. So if you are strong in first 2, so definitely you will attend either 1 or 2. If you are strong in first 4, surely you will attend 2 or 3 questions, so that you can get either 8 or 12 marks. Okay, so revise all the 5 topics. Now next topic, chapter 27. 22 questions from last 8 years. You can expect either 2 or 3 questions from this chapter. And first 2 chapters are very important. You will get 15 questions in last 8 years. In the remaining topics 7 questions. So concentrate first 2. Surely you will attend 2 questions. If you are strong all the 5 topics, so you will get either 8 marks or 12 marks in chapter 27. And last, chapter 28, the maximum weightage topic is this 41 questions from last 8 years and you can expect either 4 or 5 questions. First 2 topics
22 questions from last 8 years. Next 3 topics, 15 questions, and remaining topics only questions. So concentrate first 5 topics. So you will attend 4 questions so that you can easily score 16 marks. Okay, so concentrate all the topics in this chapter. You will get either 16 marks or 20 marks. Please follow my advice and implement these tips in your preparation. So spend at least 2 or 3 days to revise the physics as per these tips, and then attend one new test, physics full paper. Definitely you will get at least 20 to 40 marks compared to before this video or after this video. So after this video, if you implement all the tips in your full syllabus physics, definitely you will get 20 to 40 marks you will get additional to previous test. Okay, all the best. Thank you.